அஸ்ஸலாமு அலைக்கும். அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். இந்த பேரணிக்கு வருகை வந்திருக்கின்ற நம்முடைய குடும்பத்தினர்கள் அனைவர்களுக்கும், குறிப்பாக தாங்கள் சார்ந்திருக்கின்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கருத்தை ஏற்று அந்த கொள்கையோடு இங்கே வருகை வந்திருக்கின்ற அனைத்து ஜமாத்துடைய தலைவர்களுக்கும், பல்வேறு அரசியல் கட்சிகள் எல்லாம் இருக்கின்றவர்களுக்கும், அரசியல் கட்சியே வேண்டாம் என்று இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேர்களுக்கும் கண்டிப்பாக நான் நன்றி சொல்ல மாட்டேன் என்பதை மட்டும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இது நன்றி சொல்லுகின்ற கூட்டம் அல்ல. இன்று பாதிக்கப்பட்டிருக்கின்றது நம்முடைய சமுதாயம், பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது சம்பந்தமாக நம்முடைய உரிமைகளை இந்த அரசாங்கத்துடைய கவனத்தை திருப்புவதற்காக நாம் பேரணியாக சென்று மனு கொடுக்க போகின்றோம். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் நான் இதை தலைமையேற்று தலைமையில் சென்றாலும் கண்டிப்பாக நான் தலைவர் அல்ல. வந்திருக்கின்ற அத்தனை பேரும் நீங்கள் தலைவர்கள், நீங்கள் வழிநடத்தி செல்கின்றீர்கள் என்ற உணர்வோடுதான் இந்த பேரணி செல்கின்றது என்பதையும் நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்பது திடீர் என்று தொடங்கப்பட்டதா என்று கூட எல்லோருக்கும் சந்தேகம் இருக்கும். அது நிறைவுரையிலே அங்கே சொல்லப்படும். ஆனால் அதே நேரத்தில் இந்த பேரணி நாள் பல நாளுக்கு முன்பு முடிவு வருகின்ற பொழுது பல்வேறு சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் எனக்கு நண்பர்கள், அவர்களை அழைத்து வந்தால் அவர்கள் பல்வேறு ஆயிரக்கணக்கான மக்களை அனுப்புவார்கள். நேரமில்லை, இருந்தாலும் இதில் மற்ற சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களை நாம் கூப்பிட வேண்டாம், நேரம் வரும், அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கு கூப்பிடுவோம், நம்முடைய காலிலே போவோம் என்று சொன்னோம். இருந்த போதிலும் என்னுடைய அருமை தம்பி சகோதரர் மணி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். வாழ்த்து தெரிவிப்பதற்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உரிக்கான நாயக்கர் சமுதாயத்தைச் சேர்ந்த பழனிசாமி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் வந்ததற்கு நன்றி. அதே நேரத்தில் இது சம்பந்தமாக நாங்கள் விரைவில் ஒரு பேரணி பொதுக்கூட்டங்கள் அடுத்தடுத்து நடக்கின்ற பொழுது உங்களுக்கு அழைப்பு கொடுப்போம். அப்பொழுது உங்களுடைய ஆதரவை கொடுங்கள், கொடுக்க வேண்டும் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு இப்ப வந்திருப்பதற்கு நன்றி. தலித் மக்களுடைய முன்னணி தலைவர் பாஸ்கரன் வந்திருக்கின்றார், அவருக்கும் நன்றி. ஏனென்றால் நீங்கள் எல்லாம் வாழ்த்தி பேச வேண்டியதல்ல, நீங்கள் வந்ததே எங்களுக்கு வாழ்த்து சொன்னது மாதிரிதான். வாழ்த்தி பேசுவதற்கு ஜெயகரன் சோசப்பா வந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் வாழ்த்தி பேச வேண்டாம். வந்திருப்போது எங்களுக்கு இதுவே ஒரு பல லட்சம் மக்களுக்கு அனுப்பிய அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டு விட்டது. விரைவில் உங்களை எல்லாம் அழைத்து மாபெரும் கண்டன பொதுக்கூட்டங்கள் நடத்துவோம். அப்பொழுது அந்த கூட்டத்திலே உங்களுடைய முழக்கங்களை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய முழு விவரங்களையும் இறுதியிலே நான் சொல்லுவேன். இன்னொன்றையும் சொல்கின்றேன், வந்திருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் கண்டிப்பாக நீங்கள் இங்க வந்திருக்கிற நம்ம மக்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நமக்கும் பிரச்சனை அல்ல. வந்திருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக தான் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் நம்முடைய மக்கள் தான், தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் தான். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் அப்படி பதவிக்கு வர வேண்டும் என்று நாம் எல்லாம் போராடிதான் அந்த பதவிக்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு கடுகு அளவும் இடைஞ்சல் கொடுக்க கூடாது. ஏனென்றால் ஒரு பிரச்சனைகள் நடக்குது, அவர்கள் நடவடிக்கை எடுக்கின்றார்கள் என்றால் காவல்துறையாக அதை எடுப்பது அல்ல. மேலே இருக்கிறவர்கள் உத்தரவு போடுகின்றார்கள், அதை இவர்கள் நடைமுறைப்படுத்துகின்றார்கள். எனவே வந்திருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கும், குறிப்பாக சென்னை மாநகர ஆணையாளர் அவர்களுக்கும், அவரோடு உறுதுணையாக இருக்கின்ற நேர்மையான அதிகாரிகளுக்கும் கடுகு அளவும் ஒரு இடைஞ்சல் உண்டாக்கி விடாதீர்கள். ஒன்று, அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் நாம் காவலராக நினைத்துக் கொள்ள வேண்டும். பேருந்துகளுக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடாது. காவலர்கள் ஒரு பக்கம் இருப்பார்கள், காவலர்களுக்கு உள்பக்கமாக நம்முடைய தொண்டர் படை நின்று கொள்ள வேண்டும். 20 அடிக்கு ஒரு தொண்டர் படை நிற்க வேண்டும். அந்த தொண்டர் படை நாம் சொல்லுகின்ற வாசங்களை தான் நம்முடைய மக்கள் சொல்லுவார்கள். அதை மீறி ஆர்வம் கோளாறி வேற யாரோ என்னடா அடிவார் தலைமுறை போறதான்னு சொல்லிவிட்டு நம்ம குடும்பத்தார யாராவது ஆர்வமா பேசுறாங்கன்னா அந்த பெரிய தலைவருக்கு நீங்களே அறிவுரை சொல்லி கடைசியா ஒரு வேன் வருது நம்ம ஊர்வலத்துல, நம்முடைய வேன். அந்த வேன்ல அந்த தலைவர்களை நீங்களே கூப்பிட்டு உட்கார வச்சு வேலை கூட்டுவாங்க. பேரில் உங்களுக்கு கூட்டு வருவானா? அது யாரு செய்யறதுன்னா வேஜியை அணிந்து கொண்டு இருக்கின்ற தொண்டர் படை செய்கின்ற பணி. காவல்துறைக்கு இவங்களுக்கு பேச்சு இல்ல. காவல்துறை பாதுகாப்புக்கு தான் வந்திருக்காங்க. நீங்க ஏதாவது சங்கடம்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் அதிகாரிகிட்ட பேசிக்கிறேன். ஆனா வந்திருக்க தொண்டர் படை நீங்க தான் பாதுகாப்பு படை. இந்த பேரணிக்கு வந்திருக்க ஒவ்வொருவரும் தாம் ஒரு காவலராக நினைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நாம் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை முன்வைக்கின்றோம் என்பதையும் இந்த நேரத்தில் அந்த ஒரு சில விளக்கங்களை மட்டும் அங்கே நாம் சொல்லிக் கொள்வோம். இப்பொழுது என்ன கோஷம் போட வேண்டும் என்பதையும் நம்முடைய அருமை
அட்டவணை வைத்திருக்கின்றோம். அதை வாங்கிக் கொள்ளுங்கள். குறிப்பாக பத்திரிகையாளர்கள், நகர காவல்துறை, IAS, SPCID, மாநில SPCID, சென்ட்ரல் கவர்மெண்ட் IP, உங்களுக்கும் அந்த கவர் இருக்கின்றது. முடிவில் வாங்கிக் கொள்ளுங்கள். தீர்மானத்தை அங்கே படிக்கப்படும். அதே நேரத்தில் இந்த அரசாங்கத்திற்கு ஒன்றை இந்த நேரத்தில் நாங்கள் ஊர்வலம் போய் அடைவதற்கு முன்னாடி சொல்லிக் கொள்வது என்னவென்றால், பல மாதங்களுக்கு முன்பு நடிகர்கள் எல்லாம் உண்ணாவிரதம் இருந்தார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அதிகாரிகள் நேரடியாகவே அங்கே வந்து மனுவை பெற்று சென்றார்கள். நாங்கள் கொடுக்க போற மனு அமைச்சர்களிடம் அல்ல, தலைமை செயலாளரிடம் தான் கொடுக்க போகின்றோம். தலைமை செயலாளர் இல்லை என்றாலும் யார் வேணும்னாலும் இருக்கலாம், அவருக்கு கீழே இருக்கின்ற அதிகாரிகள். நீங்கள் கூட எங்களுடைய ரிசர்வ் பேங்க் நாங்க அங்க வராம எல்லா முடிவில் அதிகாரிகள் கூட வந்து இந்த மனுவை பெற்று செல்லலாம். அது வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திக்கிறீங்க. அப்படி இல்லைன்னா எங்களுடைய நிர்வாகிகளே கொண்டு வந்து தருவார்கள். ஏனென்றால் நடிகர் சங்கம் நடிகர்கள் உண்ணாவிரதம் இருந்த பொழுது அதிகாரிகளே நேரம் வந்து பெற்று இருக்கிறீங்க. இதை ஒரு கவனத்துக்காக தான் சொல்றேன். வந்திருக்கின்ற அதிகாரிகள் ஒரு வாய்ப்பு இருந்தால் தலைமைச் செயலகத்துக்கு அதை தெரிவிங்கள். அவங்க வருவதும் வராதும் அவர்களுடைய விருப்பம். நாங்கள் ஒரு பார்மாலிட்டிக்காக கொண்டே கொடுக்க போறோம். அடுத்து தொடர்ந்து என்னென்ன நடவடிக்கை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் செய்ய, எப்போ தொடங்கப்பட்டது, இதனுடைய சமாச்சாரமா என்ன என்பதெல்லாம் அங்கே நம்முடைய நிறைவு விழாவில் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக்